ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேட் பேங்க்கில் நெட் பேங்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா எப்படி ஃபர்கெட் பண்ணதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே. அதுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் வந்து வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம யோனோ ஆப்புக்கும் நெட் பேங்கிங் ரெண்டுக்கும் ஒரே மெத்தட் தான். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி யோனோ ஆப்புக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபர்கெட் யூசர் நேம் லாகின் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க நண்பர்களே. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் போய்ட்டு அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார் யூசர் நேம்னு சொல்லி வரும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷனை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு வரும். அதில் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் பாஸ்புக் வச்சுக்கோங்க நண்பர்களே. ஏன்னா பாஸ்புக்கில் வந்து சிப் நம்பர்ன்ற ஒரு நம்பர் கேட்கும். அது பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே தான் இருக்கும். அந்த சிப் நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிடுங்க. அடுத்து கண்ட்ரி கேட்கும். கண்ட்ரிக்கு வந்து அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தனா இந்தியான்னு சொல்லி வந்துடும். சப்போஸ் வேறு கண்ட்ரி வந்தாலும் நீங்கள் வேறு கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அதில் இந்தியாவாக தான் இருப்பீங்க, அதனால் இந்தியாவை சூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அடுத்து வந்து மொபைல் நம்பர். நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரில் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்கள்ல, ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஒரு சிலர் 2 நம்பர் கொடுத்துருப்பீங்க, அதில் நெட் பேங்க் எது கொடுத்துருப்பீங்களோ அந்த நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கேப்சா இந்த மாதிரி போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதேமாதிரி சேம் கேப்சனா கேப்சில் லாகின் என்ட்ரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். அடுத்து வந்து உங்களோட அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு ஓடிபி போகணும் நண்பர்களே. அந்த ஓடிபியை போட்டுட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து அந்த யூசர் நேம் வந்து மெசேஜ் வந்திருக்கும். உங்களுக்கு டிஸ்பிளேவிலையும் தெரியும் அந்த யூசர் நம்பரு, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து வெளியே போய்ட்டு மறுபடியும் நீங்கள் பாஸ்வேர்டு எடுக்கிறதுக்கு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அந்த ஆப்ஷனை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். யூசர் நேம் லாகின் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஃபர்கெட்னு அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள், லாகின் பாஸ்வேர்டு வந்து ஃபர்கெட்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூசர் நேம் ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். இப்போ வந்து பாஸ்வேர்டுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட வந்து யூசர் நேம் இப்போ வந்து உங்களுக்கு மொபைலுக்கு மெசேஜ் வந்துருக்கும் பாருங்கள், அது இல்லைனா அந்த டிஸ்பிளேலேயே வந்திருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே வந்து அந்த யூசர் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். அதில் என்ன இருந்துச்சுன்னா அதே மாதிரி சேம் டைப் பண்ணிக்கோங்க, மாற்றி பண்ணிடாதீங்க, வராது. கரெக்டாக பண்ணிவிட்டு அடுத்த அக்கௌண்ட் நம்பர், உங்கள் பாஸ்புக்கில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கண்ட்ரி இந்தியான்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மொபைல் நம்பர் வந்து உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்குதுங்களா, அதை வந்து சூஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த், நீங்கள் வந்து பேங்க்கில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆதார் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் தான் கொடுத்துருப்பீங்க, அதனால் அதே சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கேப்சா, கீழே கேப்சா ரவுண்ட் பண்ணி காமிக்கிற பார்த்தீங்களா, அந்த கேப்சா வந்து இந்த பாக்ஸில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸ்மால்னா ஸ்மால், கேப்ஸ்னா கேப்ஸ் என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து 3 ஆப்ஷன் காமிக்கும். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஏடிஎம் கார்டு வச்சு நம்ம பாஸ்வேர்டு ஃபர்கெட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ப்ரொஃபைல் வச்சு பாஸ்வேர்டு வச்சு பண்ணிக்கலாம். அடுத்து டேரெக்டாக பேங்க்கில் போய் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டு வச்சு பண்ணிக்கலாம். நம்ம ஏடிஎம் இருந்தால் தான் கண்டிப்பாக பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண முடியும். ஏடிஎம் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். உங்களோட ஏடிஎம் வந்து எது லைவில் இருக்கோ மேலே ஃபஸ்ட்டாக காமிக்கும். அது பார்த்தீங்களா, ஆக்டிவேட் கார்டுன்னு சொல்லி காமிக்குது பார்த்தீங்களா, இந்த போட்டு பாருங்கள், கார்டு ஆக்டிவேட்டில் இருக்குது. அந்த கார்டு நம்பர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் பண்ண சொல்லும். அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் ஃபுல் பண்ணணும். மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஏடிஎம் கார்டில் நீங்கள் உங்களோட பேர் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அந்த நேம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் பேங்க்கில் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரியே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஏடிஎம்மோட 4 டிஜிட் பின்னு கொடுக்கணும். பாஸ்வேர்டு நீங்கள் பணம் எடுக்க யூஸ் பண்ணி பார்த்தீங்களா அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஏடிஎம்மில் பாருங்கள், எக்ஸ்பைரி டேட்டு மந்த்து இயரும் போட்டிருக்கோம், அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு ஸ்லாஷ் போடுங்க, அப்போ தான் வரும். அடுத்து வந்து நீங்கள் கேப்சா என்ட்ரி பண்ணிக்கோங்க. கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். க்ளோஸ் மாரி தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ஸ்டெப் வந்துடும். நம்ம வந்து இப்போ அவ்வளோதான், பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ண வேண்டியதாக. நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் புதுசாக லாகின் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்வேர்டு எப்படி சூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒரு பாஸ்வேர்டு போடுறேன். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டார் லெட்டர் யூஸ் பண்ணணும். மினிமம் 8 நம்பர் இருக்கணும் பாஸ்வேர்டு, குறைஞ்சபட்சம் 8 நம்பர் இருக்கணும். பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட் லெட்ரு ஏ கேப்ஸு, மீதியெல்லாம் ஸ்மாலு, அடுத்து ஸ்டாரு, அடுத்து 1 2 3 ஆஸ், இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற எல்லாமே உங்கள் இதில் இருக்கணும். பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து போட்டு கன்ஃபார்ம் கொடுங்க.
கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ நம்பர்கள் உங்களோட பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மெசேஜ் வந்துடும். இதை வச்சு நீங்கள் நெட் பேங்கிங் லாகின் பண்ணிக்கலாம். நம்ம அந்த வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நண்பர்களே. நன்றி.